ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம 8th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய முதல் 3 யூனிட் வந்து டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுதான் நான் டேர்ம் 1 அப்படின்னு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ முதல் 3 யூனிட் நான் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி 3 இயலாவே அதில் மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. அதில் நம்ம 3 வந்து டெஸ்ட் வைக்கலான்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொன்னபடியே நம்ம டெஸ்ட்டு வந்து இது பண்ணியாச்சு. ஸோ முதல் 3 யூனிட் வந்து படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி அதில் நம்ம டெஸ்ட்டு போடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது போடாதவங்க இப்போ யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள 7th 6th உள்ள டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு புக்கில் உள்ளது எல்லாமே அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ டெலகிராம் சேனலுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து மற்ற டெஸ்ட்டையும் நீங்கள் போட்டுட்டு அடுத்து இனிமேல் உள்ளக்குள்ள ரெகுலர் டெஸ்ட்டையும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம அடுத்த டெஸ்ட் போட ஆரம்பிக்கலாமா? ஒரு நோட் பென் கையில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஷினாக பார்க்க ஆன்சர் என்னன்றதை எழுதிட்டே வாங்க. சைடில் நான் சொல்லவும் அது கரெக்டானா பக்கத்தில் கரெக்ட் போட்டு வாங்க. அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கீங்கன்றதை கடைசியில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தது நான் உங்களுக்கு மார்க் லிஸ்ட் ரெடி பண்ண முடியும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். சுப்பிரமணிய பாரதியாரை பாரதிதாசன் அவர்கள் புகழ்ந்துள்ளதில் தவறானதை சுட்டுக. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த கவிஞன், மரம்பாட வந்த மறவன். ஸோ இதில் எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, இது ரெண்டும் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், புதிய அறம்பாட வந்த கவிஞன், அதுவும் சரி. மரம்பாட வந்த மரவனும் சரி. ஆனால் இதில் புதிய அறம்பாட வந்த கவிஞன், அதில் கவிஞன்னு வராது, அறிஞன்னு வரும். ஸோ அது தவறானது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் முத்துசாமி, முத்தையா, அரங்கன், பொன்னையா. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் கரெக்ட் ஆன்சர் அரங்கன். அறிந்தது கூட்டல் அனைத்தும் சேர்த்து எழுதுக. பாருங்கள், கரெக்ட் ஆப்ஷன் 4 இது இருக்குது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்ன வரும் பாருங்கள். அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்தது அனைத்தும். அடுத்தது பொறுத்துக. பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வளாமை, மரபு, செய்யுள், மயக்கம். அடுத்தது வழக்கம், பாட்டு, கலவை, தவறாமை. ஸோ இப்போ இதை மேட்ச் பண்ணணும். பொருள் பாருங்கள். முதல்ல வளாமை, அதுக்கான பொருள் என்ன? தவறாமை. மரபு, வழக்கம். செய்யுள், பாட்டு, மயக்கம், கலவை. ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது பொறுத்துக. விலங்குகளுடைய ஒளிமரபு வச்சு கொடுத்துருக்காங்க. புலி, சிங்கம், பசு, ஆடு. உங்கள் ஆப்ஷனில் கதரும், உருமும், கத்தும், முழங்கும். ஸோ மேட்ச் பண்ணலாமா? விலங்குகளுடைய ஒளிமரபு. முதல்ல புலி. புலிக்கு என்ன வரும் பாருங்கள். புலி உருமும், சிங்கம் முழங்கும், பசு கதரும், ஆடு கத்தும். கரெக்ட் ஆப்ஷன் தேர்ட் ஒன். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு, பொழுது, வரவு, தகவு. இதில் என்ன வரும் பாருங்கள். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. ஐம்பால் பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஐம்பால் என்ன வரும் பாருங்கள். கரெக்ட் ஆன்சர் 5 கூட்டல் பால். அடுத்தது கல்வெட்டுகள் டேஷ் நூற்றாண்டு முதலிலும் செப்பேடுகள் டேஷ் நூற்றாண்டு முதலிலும் கிடைக்கின்றன. ஸோ ரெண்டுக்கும் ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். ஸோ முதல்ல கல்வெட்டுகள் கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே தான் வரணும். ரெண்டாவது தான் செப்பேடுகள் கேட்டிருக்காங்க, அதனால் செகண்ட் அதுக்குள்ளே வரணும். நீங்கள் ஆர்டரை மாற்றி போட்டாலும் ஆன்சர் இதில் என்ன ஆகிடும்? தப்பாகிடும். ஸோ அது கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு? 3வது நூற்றாண்டு முதலிலும், செப்பேடுகள் 7வது நூற்றாண்டு முதலிலும் கிடைக்கின்றன. தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ள எழுதப்பட்டுள்ள கல்வெட்டு. எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் அரச்சலூர் கல்வெட்டு. அடுத்தது கண்ணெழுத்து படுத்த எண்ணப்பல்பொதி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். புறநானூறு, தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், நன்னூல்.
பாருங்கள், கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி. ஸோ இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? கரெக்ட் ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. ஓவியக்கலை, இசைக்கலை, அச்சுக்கலை, நுண்கலை. பாருங்கள், கரெக்ட் ஆன்சர் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பாரதிதாசன், பெரியார், வ.உ.சி., பெருஞ்சித்திரனார். ஸோ பாருங்கள், தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டது யார்? கரெக்ட் ஆன்சர் தந்தை பெரியார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ கரெக்ட் ஆன்சர் பாருங்கள், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? தொல்காப்பியம். உயிரெழுத்துக்களில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை. கரெக்ட் ஆன்சர் பாருங்கள், உயிரெழுத்துக்களில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியுடைய எண்ணிக்கை எத்தனை? 6. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிகள் தகர வரிசை, மகர வரிசை, யகர வரிசை, வகர வரிசை. ஒவ்வொரு இதிலையும் எத்தனை எழுத்துக்கள் வருன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? மேட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தகர வரிசை. தகர வரிசையில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் வரும்? 5. அடுத்தது மகர வரிசை. மகர வரிசையில் 6. யகர வரிசையில் 1. வகர வரிசையில் 4. ஸோ இந்த ஆர்டர் படி பாருங்கள். அப்போ கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். இளங்குமரனார் தொகுத்த நூல் இலக்கண வரலாறு, தேவநேயம், தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். ஸோ இளங்குமரனார் தொகுத்த நூல் தேவநேயம். மெல்லின மெய்யெழுத்துக்களாரும் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்து, மார்பு, மூக்கு. ஸோ 2 ஒரே ஆப்ஷனாக கொடுத்துருக்கேனா? இங்கே தலை மாற்றிக்கோங்க, தலை. ஸோ இந்த கொஷின்லேயும் அப்படி தான், தலை மாற்றிக்கோங்க. ஸோ பாருங்கள், கரெக்ட் ஆன்சர் பாருங்கள், மெல்லின மெய்யெழுத்துக்களாரும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். அடுத்தது உயிரெழுத்துக்கள் 12 எதை இடமாக கொண்டு பிறக்கும்? கழுத்து. ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கும்? தலை. அடுத்தது அகரவரிசைப்படுத்துக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், 4 ஆப்ஷன்லேயும் கரெக்டான அகரவரிசைப்படுத்துதல் எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் பார்த்தோன்னே 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 2ல் எதுன்றது மட்டும்தான் நீங்கள் அடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ட் ஒன் 3rd அழகுணர்ச்சி. பாருங்கள், அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ முடிஞ்சது. அடுத்தது பொறுத்துக. பறவைகளின் ஒளிமரபு வச்சு கொடுத்துருக்காங்க, பொறுத்துக. கொஸ்டின் முதல்ல சேவல், கூகை, மயில், காகம். ஆப்ஷன் கூவும், குளரும், அகவும், கரையும். ஸோ மேட்ச் பண்ணலாமா? சேவல், கூவும், கூகை, குளரும், மயில், அகவும், காகம், கரையும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது சரியான வினைமரபு. தண்ணீர், அதுக்கான வினைமரபு என்ன வரும்? தண்ணீர், குடி. இலை, அதுக்கான வினைமரபு இலை, பரி. அடுத்தது சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. ஒரு சென்டென்ஸில் வேர்டிங்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எது சரியானது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இது பாருங்கள், 4 ஆப்ஷனும் பாருங்கள். கரெக்டான ஆப்ஷன் வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்போது நான் உங்களுக்கு ஒரு செகண்ட் டைம் கொடுப்பேன். உங்களால் அதுக்குள்ளே ஆன்சர் பண்ண முடியலன்னா நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னா நீங்கள் யோசிக்க முடியாமல் ஆயிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் போட்ட பிறகு திரும்ப ப்ளே பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் ஆன்சர் டக்குன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் போடலைன்னா உங்களுக்கு அந்த மார்க் வராமல் போயிடும் இல்லையா? இந்த மாதிரியான கொஷின்கள் வரும்பொழுது அப்படி செய்யுங்க. ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது அதே தான், சேம் பேட்டர்ன். ஸோ எது கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். இதில் தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. அடுத்தது
தமிழ் சொற்கள் கடகடன் போட்டலாமா? ஆர்டிகுலேட்டரி ஃபினெட்டிக்ஸ் என்ன வரும்? ஒலிபிறப்பியல். நாசல் கான்சனன்ட் சவுண்டு மூக்கொலி. கான்சனன்ட் மெய்யொலி. வவ்வல் உயிரொலி. லெக்சிகோகிராஃபி அகராதியியல். பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து. ஃபோனோமி ஒளியன். அடுத்தது பாருங்கள், ரெண்டு இதோடைய பொருள் கொடுத்துட்டு சரியா தவறா, எது சரி எது தவறு. நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையக்கூடிய நிலம். அடுத்தது புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையக்கூடிய நிலம். ஸோ இந்த ரெண்டும் கொடுத்துட்டு அங்கே பொருள், இது சரியா தவறா. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பாருங்கள், ரெண்டுமே சரி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? கண்ணதாசன், முடியரசன், முத்தையா, வாணிதாசன். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். வாணிதாசன் அவர்களுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது? தமிழக அரசா, பிரெஞ்சா, ரஷ்யவா, உருதா? வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு முளவை மீட்டுவது? கடல், ஓடை, குளம், கிணறு. ஸோ செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது கிணறு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. வாகு பொருள் கேட்டிருக்காங்க, மிகுதியாக, சரியாக, அளவாக, தகுதியாக. ஸோ வாகு அதோடைய பொருள் என்ன? சரியாக. விழுந்தது அங்கே பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. விழுந்தது அங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே. பருத்தி கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுதுனா பருத்தி கூட்டல் எல்லாம், பருத்தி எல்லாம். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர்? தாயாக, தந்தையாக, தெய்வமாக, தூய்மையாக. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். பால் கூட்டல் ஊரும் சேர்த்து எழுதுனா பாலூரும். கூரன் என்பது ஆண் புள்ளிமான், பெண் புள்ளிமான், ஆண் சருகுமான், பெண் சருகுமான். ஸோ கரெக்ட் ஆன்சர் பாருங்கள், கூரன் என்பது பெண் சருகுமான். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் என்ன சொல்? 4 ஆப்ஷன். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை டேஸ் என்பர்? வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர் எதுவுமே கிடையாதா? ஸோ இதில் எதுவும் கிடையாது. எது பாருங்கள், பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை வினைமுற்று என்பர். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய முதன்மையான 6ஐயும் வெளிப்படுமாறு அமைவது எந்த வினைமுற்று? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் தெரிநிலை வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. 4 ஆப்ஷன் இருக்குது. இதை மட்டுமே வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இந்த கிராமர் பார்ட் படிக்கும்போது அதை சொல்லியிருப்பேன். ஸோ காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு வரும்போதே அது என்ன வினைமுற்று? குறிப்பு வினைமுற்று. ஒரு செயலை ஒருவரை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று எது? ஒரு செயலை ஒருவரை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று. ஒருமை, பன்மை ஆகிய 2 வகைகளில் வரும் வினைமுற்று. 2 வகையிலுமே வரும். அது எந்த வினைமுற்று பாருங்கள்? ஒருமை, பன்மை ரெண்டுலேயும் வரக்கூடியது ஏவல் வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இதில் என்ன இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உள்ள வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. ஸோ இதில் எது வரும் பாருங்கள்? வினைமுற்று மேய்ந்தது. அடுத்தது இறந்த கால வினைமுற்று. இறந்த கால வினைமுற்று எது? படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது. எது வரும்? இறந்த கால வினைமுற்று படித்தான். ஏவல் வினைமுற்று சொல் செல்க, ஓடு, வாழ்க, வாழிய. ஸோ இதில் ஏவல் அப்படின்றது என்ன வரும்? ஓடு. ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் எது? செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். உவகை
அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர். எல்லா உணர்ச்சிகளையும் உணர்த்தினாலே அது எனது உணர்ச்சி தொடர். அடுத்தது தொடரின் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே, இனிமை தணரில் இனிமைதான் என்னே. ஸோ இது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. கடைசியில் என்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் உணர்ச்சி தொடர். கடமையை செய், இது என்ன வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. விளைவு தொடர். வேர்ச்சொல் சென்றனர், அதுக்கான வேர்ச்சொல் செல். வருக, வா. அடுத்து கடகடன் போடுங்க. தமிழ் சொல் ட்ரைப்ஸ் என்ன வரும்? பழங்குடியினர். வேலி பள்ளத்தாக்கு. திக்கெட் புதர். லியோபர்ட் சிறுத்தை. ரிட்ஜ் மலைமுகடு. லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி. பட் மொட்டு. அடுத்தது திருக்குறள். பலியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? 4 ஆப்ஷன் இருக்கு. வலியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, இதில் இடம்பெற்றுள்ள அணி இல்பொருள் ஓமை அணி. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் இடங்கண்ட பின்னல்லது, இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. 4 ஆப்ஷன் பாருங்கள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் இடங்கண்ட பின்னல்லது. ஸோ கரெக்டான ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது அடக்கமுடைமை, நாணுடைமை, நடுவுநிலைமை, பொருளுடைமை. ஸோ எது வரும் பாருங்கள். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவுநிலைமை. வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி. வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. அடுத்தது ஒரு திருக்குறள், அதுக்கான சீர்கள் மாறி மாறி இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ஆப்ஷன் பாருங்கள். இதில் திருக்குறள் எந்த திருக்குறள் சரியான இதாக இருக்குன்னு பாருங்கள். கரெக்ட் ஆன்சர் கனைகொடிது யாழ்கோடு செவ்விதாங்க அண்ண வினைபடு பாலால் கொளல். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுவது நன்னூல், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுவது தொல்காப்பியம். உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை என்னன்னு சொல்லுவோம்? உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியல் உரம், குற்றியல் இகரம். எது வரும் பாருங்கள். உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரிழபடை என்பது. அடுத்தது இளமை பெயர்கள் பொறுத்துக. விலங்குகளுடையது புலி, யானை, ஆடு, சிங்கம். இங்கே கன்று, குட்டி, குருளை, பரல். மேட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புலி, அதோடைய இளமை பெயர் பரல். யானை கன்று, ஆடு குட்டி, சிங்கம் குருளை. 3rd ஆப்ஷன். கடவுள் நீலகேசி கடவுள் வாழ்த்த நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? 10, 12, 14, 16. பாருங்கள் கரெக்ட் ஆன்சர். நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டுள்ளது. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? 1, 2, 3, 4, 5. அது கூறக்கூடிய நோயின் வகைகள் 3. அடுத்தது கவிமணி எழுதிய மொழிபெயர்ப்பு நூல் எது? ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், உமர்கையாம் பாடல்கள், கதர் பிறந்த கதை. ஸோ அவர் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல் எது? உமர்கையாம் பாடல்கள். இடம் கூட்டல் எங்கும் சேர்த்தெழுதுனா என்ன? இடம் கூட்டல் எங்கும், இடம் எங்கும். வேர்பாறு தலைபாறு மிஞ்சனக்கால் பரப்செந்தூரம் பாரே என்று கூறியவர்கள் யார்? முன்னோரா, சித்தரா, மருத்துவரா, ஆயுர்வேதரா? வேர்பாறு தலைபாறு மிஞ்சனக்கால் பரப்செந்தூரம் பாரே, சித்தர்கள். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தியிருக்காங்க? தொடக்க காலம் ஃபஸ்ட்டு மருத்துவத்திற்கு அங்கே முதல்ல பயன்படுத்தினது தாவரம். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை குருதி தேவைப்படுகிறது? எவ்வளோ குருதி அளவு? சரியான விடை 800 மில்லிலிட்டர். மின்னணுக்கு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பணியாற்றியவர் யார்? பங்காற்றியவர் முடியரசன், ரங்கராஜன், வாணிதாசன், ரங்கையா. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியது ரங்கராஜன். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் எது? தெரிநிலை வினையெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் பெயரெச்சம் எது? தெரிநிலை பெயரெச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும்
குறிப்பாக காட்டும் பெயரெச்சம். குறிப்பாக வந்துட்டு அதை வச்சே சொல்லிடலாம். குறிப்பு பெயரெச்சம். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எந்த எச்சம்? ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நடந்து, பேசிய, எடுத்தனன், உண்டான், பெரிய. ஆப்ஷனில் முற்றெச்சம், குறிப்பு பெயரெச்சம், பெயரெச்சம், வினையெச்சம். ஸோ இதை மேட்ச் பண்ணுங்கள். நடந்து அப்படின்றது என்னது? வினையெச்சம். பேசிய பெயரெச்சம். எடுத்தனன், உண்டான், முற்றெச்சம். பெரிய குறிப்பு பெயரெச்சம். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய தொடர் எந்த தொடர்? செய்தித்தொடர், உவமைத்தொடர், வினாத்தொடர், வினைத்தொடர். எளிதாக விளக்க பயன்படுத்துவது உவமைத்தொடர். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அந்த உவமைத்தொடரை பொருள் கேட்டிருக்காங்க. தற்செயல் நிகழ்வு, வெளிப்படைத்தன்மை, பயனற்ற செயல், தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அதோடைய பொருள் என்ன? வெளிப்படைத்தன்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமைத்தொடருடைய பொருள் எதிர்பாராத நிகழ்வு, தற்செயல் நிகழ்வு, ஒற்றுமையின்மை, தடையின்றி மிகுதியாக. ஸோ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்ன வரும் பாருங்க? எதிர்பாராத நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல ஒற்றுமையின்மை, பயனற்ற செயல், தற்செயல் நிகழ்வு, எதிர்பாரா நிகழ்வு. ஸோ இந்த உவமைத்தொடருடைய பொருள் விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை, பயனற்ற செயல், தற்செயல் நிகழ்வு, எதிர்பாரா நிகழ்வு. ஸோ கரெக்ட் ஆன்சர் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. அடுத்து தமிழ் சொற்கள் கடகடன் போடலாமா? டிசீஸ் என்ன வரும் பாருங்கள்? நோய். மில்லட்ஸ், மில்லட்ஸுக்கு என்ன வரும்? மூலிகை. அடுத்தது மில்லட்ஸ் சிறுதானியம். ஆடிட்டர் பட்டய கணக்கர். ஹெர்ப்ஸ் மூலிகை. ஜீன் என்ன வரும்? மரபணு. அலர்ஜி ஒவ்வாமை. சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி. ஸோ இவ்வளோ தான் நமக்கு 8th உள்ள ஃபஸ்ட்டு 3 யூனிட்கான ரிவிஷன். ஸோ 100க்கு இதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உள்ள 3 யூனிட் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.